ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஹெல்த்தி ரெசிப்பியில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காரப்பொரியும் ஒரு சூப்பரான காரப்பொரி ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம ரோட்டு கடையில் இருக்கிற வேர்க்கடலை சுண்டல் மசாலாவும் எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரோட்டு கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை உரிச்ச வேர்க்கடலை நான் கடையில் வாங்கி வச்சுருந்தேங்க. அது நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ அது நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு சுண்டைக்காய் எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. துருவன கேரட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். 1/2 லெமன் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கம்மியாகவே தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா போகிற மாதிரி கலந்து எடுத்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீட்டில் யாராவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்க ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சுண்டைக்காயை வெறுமனே வேக வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கேரட்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக வேர்க்கடலை ரெசிபி சுண்டல் எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி காரப்பொரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்சரும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தாலும் போதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். துருவன கேரட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் இந்த மசாலா வர மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே வேக வச்சுருந்த அந்த சுண்டல் இருக்கு இல்லைங்களா, வேர்க்கடலை சுண்டல், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். வாயில் கடிப்படுறதுக்கு ரொம்பவும் நல்லாவே இருக்கும். ரோட்டு கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டோடைய சூப்பரான காரப்பொரி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். சூப்பரான காரப்பொரி ரெசிபியும் ரோட்டு கடையில் செய்கிற வேர்க்கடலை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.